முக்கிய செய்தி. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை ராஜஸ்தானிலிருந்து காணொலி மூலம் திறந்து வைத்து பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அம்ரித் பாரத் திட்டத்தில் புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை திறந்து வைத்து உரையாற்றி வருகிறார். அவர் உரையில் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்கள் என்ன? கனகதாரா அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் 508 ரயில் நிலையங்களை புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஓராண்டுக்கு முன்பு 26,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகள், குறிப்பாக 508 ரயில் நிலையங்களை புனரமைக்கும் பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் முதல் கட்டமாக 103 ரயில் நிலையங்களை தற்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தானில் இருந்து காணொலி மூலம் துவங்கி வைத்திருக்கிறார். முன்னதாக டெல்லியில் இருந்து அவர் ராஜஸ்தான் வந்த அவர் அங்கு புகழ்பெற்ற தேஷ்நோக் கனிம் மாதா கோயிலில் தரிசனம் என்பது மேற்கொண்டார். அதன் பிறகு பிரதமர் மோடி பிகனீர் மும்பை ரயில் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக தேஷ்நோக் ரயில் நிலையத்தையும் அவர் திறந்து வைத்தார். தொடர்ச்சியாக தற்பொழுது பாரத பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். அதற்கு முன்பாக சுமார் 108 ரயில் நிலையங்களை அவர் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த அளவில் சென்னை பரங்கிமலை, சிதம்பரம், மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், திருவண்ணாமலை, போலூர், அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமல்பட்டி, ஆந்திரா மாநிலத்தில் சூலர்கோட்டை உள்ளிட்ட 12க்கு மேற்பட்ட ரயில் நிலையங்களை புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மாகோ ரயில் நிலையத்தையும் இந்த திட்டத்தின் கீழ் திறந்து வைத்திருக்கிறார். இதற்கு முன்பு புனரமைக்கப்படாத நிலையில் பல்வேறு ரயில் நிலையங்கள் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது ரயில் நிலையத்தை பயணிகள் எளிதில் அடையாளம் காணும் விதமாகவும் அதன் முகப்பு பகுதிகள் என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ரயில் நிலையங்களில் குறைந்தபட்ச அடிப்படை தேவைகள் ஏற்படுத்துதல், எஸ்கலேட்டர் வசதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி, ரயில் நிலையத்தின் வடிவமைப்பு, அதே போன்று 5G சேவை, நடை மேடைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மேம்படுத்துதல் பணி என்பது நிறைவு பெற்று தற்பொழுது நாட்டு மக்களின் செயல்பாட்டிற்காக இந்த புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை திறந்து வைத்து தற்பொழுது நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றி வருகிறார். குறிப்பாக கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாத இருந்த இந்த ரயில் நிலையங்களை தற்பொழுது திறந்து வைத்து இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அதே போன்று ஏற்கனவே இந்த பல்வேறு பாதிப்புகள் ரயில் பயணிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இனிமேல் இது போன்ற பாதிப்புகள் பயணிகளுக்கு ஏற்படாத, குறிப்பாக சிரமங்கள் ஏற்படாத வகையில் இந்த வசதி கட்டமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தற்பொழுது குறிப்பிட்டு உரையாற்றி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது ராஜஸ்தான் முதல்வர் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார். பஜன்லால் சர்மா தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார். அதே போன்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடியால் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்த விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.